வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மட்டுமே. இதுக்கு பார்த்திங்கன்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000 வரைக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். 17,800 வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து டிஏ அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 20,000 ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். தேர்வு இல்லை, எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 8th படிச்சிருக்கீங்க அல்லது 10th படிச்சிருக்கீங்க அப்படின்னாவும் அல்லது 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து 8th மட்டும்தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும். இதில் ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும். அடுத்தது உங்களுடைய நேம், அதே மாதிரி உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து மிதிவண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் நம்பர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண டேட்டு, நெக்ஸ்ட்டு ரினிவல் டேட்டெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை திருவாரூர்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளருக்கான கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்க அப்படின்னா 20,000 சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 8th வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இதுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 34 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா 37 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசி மட்டும் வந்து 34 வயது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வயதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 10/3/2023 ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி இதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதை வந்து நீங்கள் நேர்லேயோ அல்லது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து அனுப்பணும். தென் நீங்கள் என்னென்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் வச்சுருக்கீங்களோ அதை எல்லாமே வந்து இதில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் வைக்க மறந்துட்டீங்களாவோ அல்லது தவறிட்டீங்கன்னாவோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து கரெக்டாக பார்த்து ஜெராக்ஸ் காப்பீஸ், டிசி, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த 4 வந்து கம்பல்சரி வச்சு அனுப்பிச்சிருங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.